ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், த சேனல் ஆஃப் டேட்டா கிரனரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட், ரேஷன் கடைகளில் நடக்கும் குளறுபடிகளை கண்டு தமிழக அரசுக்கு புகார் அளிப்பது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச பயனுள்ள தகவலை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த கான்செப்ட் நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி நம்ம புகார் அளிப்பது எப்படி அப்படின்றத மட்டும் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் டைப் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமில் டிஎன்பிடிஎஸ், அதாவது தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இது முழுக்க இது தமிழ்நாடு போர்ட்டல், பொது விநியோக திட்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இதில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, எத்தனை வட்டம் இருக்குது, எத்தனை நியாய விலைக் கடைகள் இருக்குது, எல்லாமே இதில் இருக்கும். குடும்ப அட்டை எத்தனை இருக்குது, இதில் எல்லாமே இருக்கும். இதில் புகாரை பதிவு செய்ய அப்படின்ற ஒரு காலம் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். புகார்களில் ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்கிறவங்களோட பேர், அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி, வகைப்பாடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நியாய விலைக் கடை குறித்த நேரத்தில் செயல்படவில்லை அப்படின்னா புகார், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நியாய விலைக் கடை பணியாளர் கூடுதல் தொகை வசூலிக்கிறார் அப்படின்ற கம்ப்ளைண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறலாம். இல்லை இதோட சேவை சரியில்லை, இல்லை பொருள் சரியான அளவில் போட மாட்டாங்க அப்படின்ற ஒவ்வொரு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. அது எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கிறலாம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே பிரச்சனை விவரத்தை நமக்கு 5000 எழுத்துக்கள் மீதம் உள்ளதுன்னு போட்டிருக்காங்க. 5000 எழுத்துனா நம்ம ஒரு பெரிய பேராகிராஃபே எழுதலாம். அதனால் நம்மளோட பிரச்சனையை முழு விவரத்தையும் இதில் எழுதிக்கிறலாம். எழுதிக்கிட்டு இதை பதிவு செய் அப்படின்னு கீழே ஆப்ஷன் இருக்கும், பதிவு செஞ்சுக்கிறலாம். அதுபோக நீங்கள் அளிக்கப்பட்ட புகார் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த ஆப்ஷன், புகார் நிலவரம். நீங்கள் அளித்த புகார் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, நீங்கள் புகார் கொடுத்த உடனே உங்களுக்கு நம்பர் வரும். அந்த நம்பரை இதில் அடித்து புகார் நிலவரம் பெற, உங்களோட கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் நீங்கள் வாங்கிறதுக்கு இதை அடித்து இந்த எண்ணை கொடுத்து கீழே புகார் நிலவரம் பெற அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ எங்கே இருக்குது, எங்கே நிற்கிது அப்படின்ற ஒரு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். அடுத்தது, தீர்க்கப்பட்ட புகார்களுக்கான வாடிக்கையாளர் கருத்து. நம்ம இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அது தீர்த்துட்டாங்க. அந்த தீர்க்கப்பட்டதுக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அதை அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க. அடுத்த காலம் கருத்து, தங்கள் கருத்தை அனுப்பவும். இது 4வது ஆப்ஷனு. இதில் உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, உங்களோட யோசனை, அதாவது இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட யோசனை கேட்குறாங்க. அதை நீங்கள் நல்லா ஒரு ஒரு அப்டேட்டாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ஒரு யோசனை சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு கேப்சா டைப் பண்ணி பதிவு செஞ்சுக்கிறலாம். இப்படி தான் நம்ம நம்மளோட ரேஷன் கடையில் நடக்கிற குளறுபடிகளை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.